ஸ்கையோனாக்கு ஒருத்தர் கேக்குறாரு எதுக்கு அன்ரியலிஸ்டிக் ட்ரீம்ஸ் கொடுக்குறீங்கன்னு. அது அன்ரியலிஸ்டிக் நீ நினைக்கிறதுனால தான் உன் வாழ்க்கையில நடக்க மாட்டேங்குது. அது ரியல் நினைச்சதுனால என் வாழ்க்கையில இது நடந்தது. I lived in a 600 square feet house in 2000. In 2021 I live in a different sized house. That's because I chose to இல்ல எனக்கே வந்து அதுல வந்து இன்டர்நெட் ப்ராப்ளம் இருக்குன்னு நினைக்கிறேன். இப்போ இந்த ஃபுல் சேனல் இருக்கு. I think உங்களுக்கு தான் ரோல் ஆயிருக்கு. Anyway, yeah, what is the problem? So இல்ல எனக்கு வந்து என்னன்னா அதுலயே ஒரு முரண்பாடான ஒரு கருத்து இருந்துச்சு அந்த ஷோ ஆஃப் பண்ற அப்படின்ற ஒரு விஷயத்துல. பிகாஸ் ஐ ஹவ் சீன் லாட்ஸ் ஆஃப் அந்த வெஸ்டர்ன் சேனல்ஸ் அதெல்லாம் பாத்தீங்க அப்படின்னு சொன்னா ஓப்பனா வந்து வீடு அது இதெல்லாமே காமிப்பாங்க. தே டோன்ட் கன்சிடர் தட் அஸ் அ ஷோ ஆஃப் திங். இதுல இருக்கிறது தான் அப்படின்னு சொல்லிட்டு தான் ரொம்ப ஹம்பிளாவே அவங்க கிட்ட இருக்கிற பொசிஷன் காமிச்சிட்டு போயிடுவாங்க. அது ஒவ்வொரு பர்சனல் பர்செப்ஷன் நான் நினைக்கிறேன். எனக்கு வந்து ஐ எம் நாட் கம்ஃபர்டபுள் இன் ஷோயிங் மை பொசிஷன். நான் இந்த வயசுல கார் என்னோட ஒரு கார் போஸ்ட் கூட இருக்காது என்னோட ஃபீட்ல. நான் என்ன ப்ரோசஸ் பண்றேன் லைக் எனக்கு வந்து சக்சஸ்ஃபுல்லா இவ்வளவு வாங்கியிருக்கேன் அப்படின்னு. அதான் எக்ஸாக்ட்லி தட் இஸ் மை சாய்ஸ். Because I am not comfortable at showing that. என்னோட ஹோம் டூர் வந்து ஃபர்ஸ்ட் நான் போட்டது கிடையாது. ஒரு சேனல்ல ஹோம் டூரே ஒரு விஷயமா போட்டுட்டு இருக்காங்க. ஓகேங்களா? Everyone has their own bunch of things that they want to do. How are we? But ஆனா நீங்க வந்து அங்க நீங்க உங்க ஃபேமிலிஸ்க்காக தான் அந்த சேனல்ல இருந்து ரெவென்யூ எடுத்து அவங்களுக்கு தான் சப்போர்ட் பண்றீங்க, இல்ல எஜுகேஷனுக்கு ஸ்பெண்ட் பண்றீங்கன்ற விஷயத்தை நீங்க சொல்லல. That is your own private thing. As similar to how I hid my own thing, you hid your own thing. அது எனக்கு புரியுது. ஏன்னா அது ஒரு விஷயமா கமெண்ட்ஸ்ல கேட்டிருந்தாங்க தட் வந்து அவங்க வீட்டை காமிச்சு ஷோ ஆஃப் பண்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு. சோ அந்த ஒரு விஷயத்துக்காக மட்டும் அந்த விஷயத்தை மட்டும் கிளாரிஃபை பண்ணிக்கிட்டேன். வேற ஒண்ணும் இல்ல. இன்னும் ஷோ ஆஃப் பண்ணவே ஆரம்பிக்கல ஜெயசன். I wish I can. I don't want to. You know, I don't need to. Let's be realistic on that. Let's be realistic. I don't need to show off. சரிங்களா? There are a lot of people who always told me, இப்போ நிறைய பேர் வந்து இப்போ கேட்டுட்டே இருக்காங்க குழந்தைக்கு வந்து குழந்தையோட போட்டோ காட்டுங்கன்னு. மை சிஸ்டர் சன் அதுக்கு எனக்கு காமிச்சிடும். அதுக்கப்புறம் சொல்லுவாங்க ஓ உடனே வந்து திஸ் இஸ் உடனே அசிங்கம் அந்த பிள்ளைய காட்டுறது இதை வச்சு சம்பாதிக்கிறாங்க அப்படின்னு அதையும் எழுதுவாங்க. பயமா இருக்கு. எதை பண்ணாலும் பயமா இருக்கு. ஏன்னா யூஸ் பண்ற வார்த்தைகள் தகாத வார்த்தைகள், அசிங்கமான வார்த்தைகள். இதெல்லாம் தாண்டி நான் ஒரே ஒரு விஷயம் கேட்கிறேன். 71% பெண்கள் 67ல இருந்து இன்னைக்கு 68 இருக்குன்னு வச்சுக்கோங்க. 68% பெண்கள் இருக்கிற ஒரு சேனல்ல கதர்றது எல்லாமே ஆண்கள் தானே? ஏன்னு எனக்கு புரியலையே. எதுக்கு ஆண்கள் கதறணும்? ஒரு எனக்கு எந்த ஃபீமேல் கண்டென்ட் கிரியேட்டர் ஃபோன் பண்ணி என்னக்கா பண்றீங்க, நாங்க எப்படிக்கா அதெல்லாம் பண்றது அப்படின்னு கேட்கவே இல்லையே. இல்ல அவங்க ஏன் கதறாங்கன்ற ரீசன் வந்து நம்ம 4th பாயிண்ட்ல வந்து யூ வில் கிளாரிஃபை அது என்ன இது அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ வந்து நான் வந்து கதர்னது வந்து ஏன் கதர்னது தவறு அப்படின்னு சொல்லிட்டு கதர்ன விஷயத்துல அந்த கெட்ட வார்த்தைகள் போட்டு பேசுனதோ, அந்த டார்கெட்டடா ஹேட் கொடுத்ததோ, அந்த ஹேட் கேம்பெயின் பண்ணதோ தவறுன்னு சொல்லிட்டு ஐ ஹவ் ஆல்ரெடி மென்ஷன்ட் இட். நான் அதை வந்து கம்ப்ளீட்டா மென்ஷன் பண்ணி நான் சொல்லிட்டேன். எனக்கு அது ஒரு விஷயமே கிடையாது. ஆமா, நம்ம 4th பாயிண்ட்ல அது ஏன் அப்படி பண்றாங்க அப்படின்றத நம்ம பேசிடலாம். I am very happy. Nice. I am very happy sharing a few things. I will also tell you the videos that I have already thought. ஓகேங்களா? வரப்போற வீடியோஸ் எல்லாம் நான் சொல்லிடுறேன். தாராவோட கிராஃபிட்டில 4 எபிசோட் ரெடியா இருக்கு. என்னோட வீட்டு டெக்கோர்ல இருக்க சின்ன விஷயங்கள் இருக்கு, ரொம்ப கம்மியான விலையில இருக்கக்கூடிய விஷயங்கள், அத்தனை விஷயங்களும் நான் ஷேர் பண்ண போறேன். வரக்கூடிய வாரத்துல என்னோட மேக்கப் டப்பால என்ன இருக்குன்றத சொல்ல போறேன். ஏன்னா நிறைய பேர் கேக்குறாங்க, என்ன கேட்கக்கூடிய விஷயங்களை நான் திருப்பி கொடுக்கிறது ஐ திங்க் இட் இஸ் ரைட். ஏன்னா நிறைய பேர் இதுல கேக்குறாங்க ஒரு நிமிஷம் ஓதா எச்சம் உண்ட நீ இங்க ஒரு மயிரும் புடுங்க வேண்டாம் கிளம்பு அப்படின்னு எழுதுறவனுக்கு நம்ம என்ன சொல்லலாம்? நான் வந்து அதை இக்னோர் பண்ணிடுவேன். இல்ல இக்னோர் பண்ணாதீங்க. இக்னோர் பண்ணி தான் இவ்வளவு அபியூஸ் நான் தாங்கிட்டு இருக்கேன். இக்னோர் பண்ணாதீங்க. only rape alone is not something that can cause a victim. What if I decide after all this abuse to hang myself? Who will answer my family? எக்ஸாக்ட்லி, அது தவறுதான். நான் வந்து லைக் ஐ ஹவ் ஆல்ரெடி கவுண்டட் அபியூஸ். அந்த அபியூஸ் விஷயத்தை வந்து நான் ஏற்கனவே நான் சொல்லியிருக்கேன். நான் வந்து என்னைக்குமே வந்து மூஞ்சுக்கு நேரா எதுவுமே பேச முடியாதவங்க கீபோர்ட்ல ஒளிஞ்சுக்கிட்டு ஒரு ஃபேக் அக்கௌண்ட் பின்னாடி ஒளிஞ்சுக்கிட்டு டைப் பண்றது ரொம்ப ஈஸியான ஒரு விஷயம். நான் அதை ஏன் வந்து உங்களை இக்னோர் பண்ணுங்க அப்படின்னு சொன்னா, இந்த கிரைம் இக்னோர் பண்ணிருங்கன்றதுக்காக சொல்லல. உங்களோட பீஸை வந்து நீங்க கண்ணு தெரியாத ஒரு ஆள் பேசுறதுக்காக நீங்க உங்களோட பீஸை நீங்க இழந்துருவீங்க அப்படின்ற ஒரு விஷயத்துக்காக தான் நான் இது பண்ண சொன்னேன். எனக்கு வந்து த்ரெட்ஸா இருக்கட்டும், அதெல்லாம் ரொம்ப இழந்தாச்சு என்னோட பீஸ் எல்லாம். I don't even know why I'm putting this effort to explain. It's not worth it because these guys don't even want to listen. Yeah, they don't even want to listen. The problem is people who don't want to listen will don't want to listen. But நான் இங்க வந்து சொல்லி உங்களுக்கு கரெக்ட் இல்ல. People who don't want to watch, please don't watch. அவ்வளவுதான் நான் சொல்றேன். You don't want to watch. Exactly, அதுதான் நானும் சொல்றேன். You can easily exit the live.
Not just the நீங்க live, சொல்லுங்க. also my videos. Don't watch my videos, please. You don't want to, don't watch ba. உங்களுக்கு அது பிடிக்கலன்னா பார்க்காதீங்க. எத்தனை பேரு இதனால இதுல வந்து எந்த அந்த வீடியோஸ்ல அது வேற எழுதுவானுங்க, நீங்க ஸ்பான்சர் வீடியோ போடுறீங்க. I don't understand what went wrong. And இப்போ இந்த காப்பிரைட் ஸ்ட்ரைக் பத்தி எல்லாரும் பேசிட்டு இருக்காங்கல்ல. I am asking you only one thing. என்னையும் என்னுடைய மகளையும் அசிங்கமான வார்த்தைகள். இல்ல நான் அந்த பாயிண்ட்க்கு தான் வரணும்னு நினைச்சேன். நான் அதை கொஞ்சம் ஸ்ட்ரக்சரைஸ் பண்ணிடுறேன். எமோஷனலா நம்ம பேசிட்டோம் அப்படின்னா அந்த லைவ்ல வந்து அந்த கண்டினியூட்டி இருக்காது. செகண்ட் விஷயம் நான் பேசணும்னு நினைச்சது வந்து அந்த காப்பிரைட் ஸ்ட்ரைக்ஸ் அண்ட் டிஃபரெண்ட் ஸ்ட்ரைக்ஸ் தட் வாஸ் இஷ்யூ. எனக்கு வந்து நீங்க அதை ஓப்பனாவே சொல்லிடலாம். ஏன்னா வீடியோஸ் எல்லாமே ஓப்பனா லைவ்ல தான் வந்துச்சு, ஓப்பனா தான் இன்டர்நெட்ல இருக்கு. அண்ட் ஐ சீன் ஆல் தோஸ் வீடியோஸ் ஆல்சோ. ஸோ யார் யார் என்ன வீடியோ போட்டாங்க, லைக் வாட் இஸ் த கனெக்ஷன் பிட்வீன் யூ அண்ட் ட்ரெண்ட்லவுட். ஸோ தட் இஸ் ஒன் திங். And then I have to you have to tell me like how that is not corporate thing and how they are actually managing your thing அப்படின்றது ரெண்டாவது விஷயம். மூணாவது விஷயம், யார் யாருக்கு என்னென்ன ஸ்ட்ரைக்ஸ் கொடுக்கப்பட்டது, அந்த ஸ்ட்ரைக்ஸோட மீனிங் என்ன அப்படின்ற விஷயங்கள். ஏன்னா இங்க தவறான ஒரு விஷயம் சொல்லப்பட்டுச்சு. என்னன்னு சொன்னா 3 ஸ்ட்ரைக்ஸ் வந்த உடனே யூடியூப் சேனல் கட் ஆயிடும் அப்படின்னு சொல்லிட்டு. பட் there is a classification on how those strikes are. என்ன ஸ்ட்ரைக்ஸ் நமக்கு அப்பீல் பண்ண முடியும் அப்படின்ற விஷயங்கள்லாம் இருக்கு. அது நீங்க ஓப்பனா நீங்க இந்த பாயிண்ட கிளாரிஃபை ஒன் பை ஒன் கிளாரிஃபை பண்ணிட்டீங்கன்னா பெட்டரா இருக்கும்னு எனக்கு தோணும். Perfect. So copyright strikes பத்தி இங்க எத்தனை பேருக்கு தெரியும் தெரியல. ஒருத்த காப்பிரைட் ஸ்ட்ரைக்னு சொல்லிட்டு அதே புடிச்சு கதறவங்க தான் ஜாஸ்தி. அது ஃபேக்ட் என்னன்னு சொல்லிடுறேன். ஏதாவது இல்ல ஃபர்ஸ்ட் இந்த क्वेश्चन ஆச்சுனா ட்ரெண்ட் லவுடுக்கும் உங்களுக்கு ஒரு கனெக்ஷன் அது ஃபர்ஸ்ட் சொல்லிட்டுங்க. ஏன்னா அததான் கார்ப்பரேட்னு சொல்லிட்டு இருந்தாங்க. இல்ல இருக்கலாங்க. இப்போ ட்ரெண்ட் லவுட் வந்து என்னுடைய MCN, அதாவது என்னுடைய சேனல் அஃபிலியேட். I am an affiliate with Trend Loud. இதுக்கு என்ன காரணம் சொல்றேன், உள்ள வரும்போது எனக்கு யூடியூபோட கேம் தெரியாது. I don't know how to do this. I don't even know how to upload a video. சரிங்களா, இதெல்லாம் எங்களுக்கு தெரியாது. அப்போ ட்ரெண்ட் லவுட் விஷன் டைம் கூட என்னுடைய கனெக்ட் வந்து 15-16 வருஷம் சன் டிவி காலத்துல இருந்து நான் விஷன் டைம் கூட ஒர்க் பண்ணிருக்கேன். விஷன் டைமோட டிஜிட்டல் ஆர்ம் தான் ட்ரெண்ட் லவுட். அப்போ ட்ரெண்ட் லவுட் கிட்ட நாங்க பேசிட்டு இருக்கும்போது ஒரே ஒரு விஷயம் தான் நான் சொன்னேன், எனக்கு ஹெல்ப் வேணும். என்ன விஷயத்துல ஹெல்ப் வேணும் பாத்தீங்கன்னா, we have thumbnails that have to go up. We will come up with the content. You will not decide our content. We will do the content. So we take the content, we give you the content. Now we even started uploading the content. We wanted to do a community post and we want you to please explain how we should be able to manage this entire organization. இவ்வளவுதான் தவிர்த்து ஏதாவது நீங்க சேல்ஸ் ஹெல்ப் பண்ண முடியும்னா I will show you my account details. Only 3 sales calls have come from Trend Loud in this whole 1 year. Okay, they are not our sales agents. We do our sales directly. Okay, so that is what Trend Loud it is. Trend Loud obviously legality எனக்கு தெரியாது. எனக்கு உட்கார்ந்து யூடியூப்ல எப்படி ஒரு ஸ்ட்ரைக் கொடுக்கணும்ன்றது எனக்கு தெரியாது. ஆனா என்னையும் this is my relationship with Trend Loud. இதை விட so they are your managers மாதிரி வெச்சுக்கலாம். So we will consider them as your manager. Yes, so they are that is their job. They manage multiple accounts of which one of it is Wow Life. It is not Archana's account, it is Wow Life channel. Okay, okay. Now this is my relationship with Trend Loud. Now let's get to the copyright strike. I'm not mentioning names of YouTubers here because it is not fair. அவங்க கிட்ட நான் மத்தியானம் பேசியாச்சு, இத சால்வ் பண்ணியாச்சு. I took the call, I spoke to them and that's exactly what I'm doing. அவங்க ரீச் அவுட் பண்ணது அது வீடியோஸ் இல்ல, என்னென்ன வீடியோஸ் பேசினாங்க, வீடியோல என்னென்ன பேசினாங்க அவங்க பேர் கூட சொல்லணும்னு அவசியம் கிடையாது. அந்த வீடியோல என்ன பேசினாங்க, அச்சுமாஸ் பாத்ரூம் டூர், கப்பூஸ் டூர், இதெல்லாம் ஒரு பொழப்பா, இதெல்லாம் உனக்கு வேணுமா, வெக்கம் கட்டவளே, உனக்கு வெக்கமா இல்லையா அப்படின்னு ஒரு 15 வயசு பையன் அவனும் இந்த லைவ்ல இருக்கான். அவன் கேக்குறான் வெக்கமா இல்லையா அப்படின்னு. அந்த 15 வயசு பையன் என்ன பேசினான்றத மட்டும் சொல்றீங்களா? பேர் சொல்ல வேணாம். அசிங்கமா பேசினான், அவன் ரொம்ப கேவலமா பேசினான் அந்த வீடியோல. இதெல்லாம் ஒரு குழப்பம் அப்படின்னு ஒருத்தர் வந்து ஆக்சுவலி பூப் பண்ற ஒரு வீடியோ போட்டு அது பக்கத்துல எங்க போட்டோ போட்டு, இது தவிர்த்து இன்னொருத்தர் வந்து என்னுடைய மகளை ரொம்ப ஈழ்வான வார்த்தைகள். இன்ஃபேக்ட் என்ன வந்து ரஃபி கேட்டாரு, அக்கா நீங்க அதை கட் பண்ணி போட்டுருக்கலாமக்கா, இந்த மாதிரி விஷயத்துக்காக தான் I want to do a copyright strike நீங்க போட்டுருக்கலாங்க. ஆனா நான் அதை சொல்லாதது இருக்கிற காரணமே the fact is என்னோட டாக்டர் அசிங்கமா பேசினா அதை எடுத்து திரும்ப 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 நான் எங்க போட்டு காட்டணும், உலகத்துக்கு முன்னாடி அசிங்கப்படுத்தினா என் பொண்ணுன்னு காட்டுறதுக்காக எந்த அம்மாவும் பண்ண மாட்டாங்க. அதனால அந்த வார்த்தைகள் நான் பயன்படுத்த மாட்டேன். ஆனா ஒரு விஷயம் நான் அது 15 வயசு பையனுக்கு என்ன ஸ்ட்ரைக்ஸ் விழுந்துச்சு, எனக்கு ஸ்பெசிஃபிக்கா யார் யாருக்கு என்னென்ன ஸ்ட்ரைக் விழுந்துச்சுன்னு தெரியாது. I've written a mail to Trend Loud saying #achuma troll bathroom troll ல அபியூசிவான லாங்குவேஜ் யூஸ் பண்றவங்க எல்லாரும் தயவு செய்து 15 வயசு பையன், I swear to God I'll show you the chat with him, I can pull it up here. அந்த பையன் இங்க தான் இருக்கான், அவன் பாத்துட்டு இருக்கான். எனக்கு இதுக்கு முன்னாடி பண்ண லைவ்க்கு அப்புறம் எனக்கு மெசேஜ் அனுப்பிச்சிட்டு இப்ப திருப்பி இங்க வந்து வேற மாதிரி எழுதுறான். 15-year-old boy, okay, and he wrote abusive shit. He wrote to me, he wrote to my daughter. It was very abusive. இல்ல நானே ஒரு சில மெசேஜஸ் பார்த்தேன், உங்களுக்கு அபியூசிவா எழுதின மெசேஜஸ் நீங்க அனுப்பிச்சிருந்தீங்க, ரொம்ப கேவலமா இருந்துச்சு, அசிங்கமா இருந்துச்சு, மேல் ரீப்ரொடக்டிவ் ஆர்கன்லாம் வச்சு எழுதி இருந்தாங்க, கேவலமா இருந்துச்சு அது. சோ இவ்வளவு விஷயம் I wake up to this and I go to sleep with this. சரிங்களா?
இதுல என்ன ஆச்சுன்னா இன்னொரு பெரிய அபியூஸ் என்னோட ஹஸ்பண்ட் ஹூஸ் a naval officer, he is a serving Indian naval officer. அவர் அசிங்கமா பேசினாரு, என்ன அசிங்கமா பேசினாரு, என் மகள் அசிங்கமா பேசினாங்க. 5-6 வீடியோ இந்த மாதிரி அசிங்கமா வந்துகிட்டே இருக்கு. நான் 5 நாள் வரைக்கும் ரியாக்ட் பண்ணல. வீடியோ வந்து 5ஆவது Thank you for the service. Sorry? No, you have to thank your husband for the service in சொன்னா. Yeah. So, thank you, somebody appreciates it. So when all of this happened, I went out and said, you know what, after this I am not dealing with anyone abusing me. Okay, now let's get to some validated points. I'm sorry, இதுக்கு அப்புறம் இங்க சின்ன குழந்தைகளா இருந்தீங்கன்னா கொஞ்சம் வெளியே போயிடுங்க தான் ரிக்வெஸ்ட் பண்ணேன். பச்சையான வார்த்தைகள் இல்ல, நான் அசிங்கமான வார்த்தைகள் யூஸ் பண்ண வேணாம். ஏன்னா அது எவ்வளவு கேவலமான அசிங்கமான வார்த்தைகள் நான் சொல்லிட்டேன். சின்ன பசங்க இருக்காங்க, working women are also there. உங்களுக்கு இவங்களுக்கே முகம் தெரியாதவங்களுக்கே இருக்குன்னா எனக்கும் என் மகளுக்கும் டெய்லி இல்ல, என்னோட செட் ஆஃப் பீப்புள் ஃபாலோவர்ஸ் யாருன்னு எனக்கு தெரியும். சோ மோஸ்ட் லைக் விமன் இருக்காங்க. சோ ஐ ட்ரை டு அசிங்கமான வார்த்தைகள் பயன்படுத்தினா அந்த வீடியோலயும் பயன்படுத்தினாரு, அதனால அவங்களுக்கு காப்பிரைட் ஸ்ட்ரைக் கொடுத்தேன். ஆனா என்னன்னா அந்த வேர்ட்ஸ், டெஃபாமிங் வேர்ட்ஸ் இருக்கு இல்லையா, அந்த டிஃபேமிங் வேர்ட்ஸ் எப்பவுமே இஸ் நாட் ரைட். And the defaming words are were not understood most times, so we gave out a copyright strike. Legally what strikes went out, multiple things went out. I think somebody also said that வடிவேல் காமெடி யூஸ் பண்றதுக்காக காப்பிரைட் ஸ்ட்ரைக் கொடுத்துட்டாங்க அப்படின்ட்டு. ஏன்னா ஒரு சில இடங்கள்ல என்ன ஆச்சுன்னா அதுக்கு முன்னாடி அதுக்கு பின்னாடி நடந்த விஷயங்கள் எனக்கெல்லாம் பால் அபிஷேகம் எல்லாம் பண்றாங்க கலாய்க்கிறதுக்குன்னு. கலாய்க்க பிரச்சனையே கிடையாது, நிறைய பார்த்துட்டேன் நான் பிக் பாஸ்ல இருந்து வந்ததுக்கு அப்புறம். ஹேட்ன்ற ஒரு வார்த்தை இப்படிதான் இருக்குன்றது எனக்கு அதுக்கப்புறம் தான் புரிஞ்சுது. அதெல்லாம் நான் பார்த்துட்டேன், அதெல்லாம் நான் தாங்கிடுவேன், நோ ப்ராப்ளம். I can deal with enough hate. I'm a soldier's wife, for God's sake. I can deal with that. But அதை தாண்டி I will tell you something. Abusive-ஆன language யூஸ் பண்ண ஆரம்பிச்சேன்னா 5 வீடியோ நான் ஸ்டாப்பா தூக்குனேன். அதுக்கப்புறம் அச்சுமா ட்ரோல்னு எனக்கு இங்க இருக்கிற நிறைய ஃபேன்ஸ் எனக்கு அமிச்சு, அக்கா இல்ல அசிங்கமா பேசுறாங்க, இல்ல அசிங்கமா பேசுறாங்க. உடனே அந்த வீடியோஸோட லிங்க்ஸ் மட்டும் ஸ்ட்ரெயிட்டா ட்ரெண்டோட காமிச்சிட்டு ப்ளீஸ் டூ அவே வித் இட் அப்படின்னு தான் நாங்க சொன்னோம். எல்லா வீடியோ உட்கார்ந்து பார்க்கிறதுக்கான டைம் இல்லைங்க. I am into constructive work. There are people who are into destructive work. I'd rather give attention to constructive work. I am very busy with making my next bunch of videos when the lockdown is going to happen. My videos will go sharp Wednesday 2 o'clock and sharp Saturday 2 o'clock. There's no change there. Okay. ஏன்னா எனக்கு அது எப்படி தோணுச்சு அப்படின்னு சொன்னா, when you went out and started giving strikes, என்ன எப்படின்னு தோணுச்சுன்னா, இது வந்து கார்பரேட் வந்து ஸ்ட்ரைக்ஸ் கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்கன்ற ஒரு இது வந்து போயிட்டு இருந்துச்சு. எனக்கு என்ன தோணுச்சுன்னா, பிகாஸ் அந்த நீங்க ஸ்ட்ரைக்ஸோட நியூஸுக்கு முன்னாடியே எனக்கு அபியூசிவா அந்த நியூஸோட மெசேஜஸ் எனக்கு வந்துருச்சு. Thank God for that. இங்க அபியூஸ் பண்ணிருக்காங்க பாருங்க, இந்த ஸ்டேட்டஸ்ல எல்லாம் அவங்க அசிங்கமா கேட்டிருக்காங்க. எனக்கு உங்கள்கிட்ட வந்த மெசேஜஸ் தெரியாது, நீங்க அதுக்கப்புறம் வந்த மெசேஜஸ்ல எனக்கு அனுப்பிச்சிங்க. அப்ப எனக்கு என்ன தோணுச்சுன்னா, லிட்டரலி த ஹோல் இன்டர்நெட் பர்ஸ்டிங் அவுட் அண்ட் அபியூசிங் சம்படி வித் ஆல் கெட்ட வார்த்தைகள் வச்சு இவ்வளவு கேவலமா அபியூஸ் பண்ணும்போது தட் பர்சன் டிஃபென்சிவா எடுக்கக்கூடிய ஒரே ஒரு விஷயம் இது மட்டும்தான். அந்த வீடியோ ரிமூவ் பண்ணுங்கன்ற ஒரு ஸ்ட்ரைக்ஸ்ன்றது மட்டும் விஷயம் மட்டும் தான் எனக்கு தோணுச்சு. பட் அப்ப கூட நீங்க வந்து அது ஒரு ஸ்ட்ரைக் கொடுத்தப்போ ஐ நெவர் நியூ தட் யூ கேன் ஆக்சுவலி கிளைம் இன் யூடியூப் ஸ்டேட்டிங் தட் இல்ல அப்படின்னு கூட கிரியேட்டர்ஸால கிளைம் பண்ண முடியும்னு எனக்கு தெரியாம போயிடுச்சு. அது என்ன, அது நீங்க சொல்லிருந்தீங்க இல்லையா, அந்த இதை மட்டும் எக்ஸ்பிளைன் பண்ணிக்கலாம். அது எக்ஸ்பிளைன் பண்ணிக்கலாம். இப்போ நான் காப்பிரைட் கிளைம் உங்களுக்கு கொடுக்குறேன், ஆனா நீங்க அதை தவறா பயன்படுத்தல, நான் தவறான வார்த்தைகள் பேசல, இவங்களை நான் இழிவுபடுத்தல அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா அந்த ஒவ்வொரு காப்பிரைட் ஸ்ட்ரைக்குக்கும் நீங்க அப்பீல் கொடுக்கலாம். நீங்க அப்பீல் கொடுத்தீங்கன்னா யூடியூப் will give that immediate attention. அப்போ இதுல இப்போ நான் காப்பிரைட் ஸ்ட்ரைக் கொடுத்தல, ஒரு ஸ்ட்ரைக் கொடுத்திருக்கேன்ல ஒருத்தனுக்கு, அவன் தான் தப்பு பண்ணலன்னா தைரியமா போய் அப்பீல் பண்ண வேண்டியதானே. அப்பீல் பண்ணா நான் தப்புனா யூடியூப் அந்த ஸ்ட்ரைக் எடுத்துருவானே. ஆனா 2வது தடவை அதே மாதிரி ஈழ்வா பேசி 3வது காப்பிரைட் ஸ்ட்ரைக் கொடுத்தா சேனல் தூக்கிடுவாங்க. ஓகே, சோ அப்ப யூடியூபோட கைட்லைன்ஸ் படி ஈழ்வா பேசக்கூடாதுன்றது ஒரு ரூல். அது ஆப்வியஸ்லிங்க எப்படி கைட்லைன்ஸ்ல அபியூஸ் கிடையாது, ஸ்பாம். You can't hate. There can be no hate. There can be no nudity. Simple. Instagramல எத்தனை விஷயங்கள் இருக்கு, அது மாதிரி யூடியூப்க்கு இருக்கு, Facebook இருக்கு. சோஷியல் மீடியால முகம் தெரியாதவன் என்ன வேணா பேசலாம்ன்றதுக்காக பேசிக்கிட்டே இருக்கான். I don't know what more to say. Jason, I'm just okay. And இன்னொன்னு வந்து அந்த இன்னொருத்தவங்க வந்து ஸ்ட்ரைக்ஸ்னு சொல்லிருந்தாங்க, ஆனா நீங்க அதை கிளாரிஃபை பண்ணீங்க. அது எதுவுமே ஸ்ட்ரைக்ஸ் கிடையாது, கம்யூனிட்டி கைட்லைன்ஸ்னு சொல்லி கிளாரிஃபை பண்ணீங்க. அது என்னன்னு கொஞ்சம் சொல்றீங்களா? இப்போ ஒருத்தருக்கு வந்து 13 விஷயங்கள் வந்திருக்கு. அது யாரு நம்ம ஆல்ரெடி பேசிட்டோம். I don't want to talk about it here. பட் நிறைய விஷயங்கள் அவங்க போட்டிருந்தாங்க. இத்தனை கேஸ் இத்தனை ரிப்போர்ட் என் மேல வந்திருக்கு அப்படின்ட்டு. அப்புறம் நான் என்னுடைய எம்சிஎன் போய் திருப்பி கிளாரிஃபை பண்ணேன். அவன் ஸ்பெசிஃபிக்கா சொன்னது, நாங்க எதுவுமே கொடுக்கலக்கா, கம்யூனிட்டி கைட்லைன்ஸ் மூலமாக அவங்களுக்காக இது மெஸ் வந்திருக்கு. கம்ப்ளீட் அவருக்கு வந்து கம்யூனிட்டி கைட்லைன்ஸ் உடைய ஒரு இது இருக்கும்ல, அவர் வந்து டெமோக்ரஸி பத்தி பேசிருக்காரு, ஏதோ ஒரு வார்த்தைகள் பயன்படுத்திருக்காரு. ஒரே ஒரு இமெயில் மட்டும் தான் எனக்கு ஃபார்வர்ட் பண்ணாரு. ஆனா அவர் 13 ரிக்வெஸ்ட் வந்திருக்கு போல, ஸ்ட்ரைக் ரிக்வெஸ்ட். இதுல என்னன்னா அவருக்கும் நான் தான் இன்னைக்கு காலையில போய் ரீச் அவுட் பண்ணேன். ஆனா நம்ம பேசி தீர்த்துக்கலாம், உங்க மனசுல என்ன இருக்குன்னு எனக்கு தெரியல. நான் ஒரு விஷயம் எழுதுனா தப்பான அபிப்பிராயத்தை உங்களுக்கு வந்து சேருது, டைரக்டா நம்ம பேசிக்கலாம், நடுவுல எவரும் பேச வேண்டாம் அப்படின்னு. எதுவா இருந்தாலும் நீங்க இங்கே பேசுங்க அப்படின்னு போட்டாரு.
ஓ டெக்ஸ்ட்லயே பேசுங்க அப்படின்னு சொல்லி. டெக்ஸ்ட்லயே பேசுங்க. So I told him you can record the call, you put it up on your channel if you want to, but talk. Okay, so there's a nexus. Suddenly in the morning around 13-15 messages வெச்சுக்கோங்க. I'm waking up to நீ எல்லாம் எதுக்கு உயிரோட இருக்க, நீ எல்லாம் செத்துது, இதெல்லாம் பண்றதுக்கு நீ அந்த வேலைக்கு போலாமே, இதெல்லாம் உனக்கு யூடியூப்ல தேவையா, நீ எதுக்கு இங்க இருக்க? ஆமா. அசி என்ன புரியலையே, என்னாச்சு? I didn't even understand. So then I was confused. I'm like, what are we talking about? I mean, what went wrong? And that is when I இல்ல எனக்கு இதுல வந்து பிஸ்அப் ஆன இன்னொரு விஷயம் என்னன்னு சொன்னா, சடனா வந்து அந்த கலாச்சார கன்னிஸ் வந்து உள்ள கிரீப் ஆயிட்டு இது நம்ம கலாச்சாரம் அப்படிலாம் பேச ஆரம்பிச்சதா வேர் ஐ காட் ஆல்சோ பிஸ்ட் வேர் இட் இஸ் நாட் ரைட். இட் இஸ் பிகாஸ் லைக் புட்டிங் அவுட் பிளண்ட் ஹேட் வித்வுட் ஆக்சுவலி டாக்கிங் அபவுட் த கான்டெக்ஸ்ட். எந்த விஷயமோ அந்த கான்டெக்ஸ்ட் பத்தி பேசாம the whole thing was going about personal hateன்ற மாதிரி எனக்கு தோணுச்சு. அதுக்கப்புறம் தான் I went out and reached out to these guys. In fact இவங்க எல்லாருமே காப்பிரைட் ஸ்ட்ரைக் வடிவேலு சாரோட காமெடிக்காக நான் கொடுத்து நினைச்சிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் 3 பேரை கால்ல எடுத்தேன். என்ன அபியூசிவா பேசின 2 பேரும் இது நான் பேசவே இல்லக்கா, ஏன் என்ன தூக்கிட்டீங்க அப்படின்னு சொன்னவருக்கும். அப்புறம் கிளாரிஃபை பண்ணும்போது இந்த பாக்கி இருந்த 2 பேருக்குமே ஷாக். ஓ இவன் இவ்வளவு அசிங்கமா பேசினான்றதே எனக்கு இப்பதான்க்கா தெரியும் அப்படின்ட்டு. ஓகே Okay, it is very very easy for me to tell the words he used and the person who did it. But நான் இன்னைக்குமே என் பாலிசி ஆஃப் வாழ விடுன்றது உண்மைதான். If you don't like me, don't watch my videos. Yeah, for God's sake, stop doing this to me. I don't understand. Are you so? இப்ப ஏன் content கழுவி ஊத்துறல? Are you so short of content that all you have is only my content? That's not fair, இல்ல? இல்ல அதுல வந்து ஒரு இப்ப கூட ஒருத்தர் வந்து கமெண்ட் என்ன பண்ணியிருந்தாரு அப்படின்னு சொன்னா, இல்ல இந்த பாத்ரூம் வீடியோ பார்த்துட்டு ஒவ்வொருத்தரும் அவங்கவுங்க பாத்ரூம் வீடியோ தூக்கி சும்மா போட ஆரம்பிச்சிட்டாங்க. இட் டசன்ட் மேட்டர். ஏன்னா என்ன பொறுத்த வரைக்கும் அது ஒரு பெரிய தவறா தோணல. தட் இஸ் ஹவ் கான்டென்ட் கோஸ் ஆன் எனி சோஷியல் மீடியா பிளாட்ஃபார்ம். டிக்டாக்லயும் சரி, இதுலயும் சரி, எல்லாத்துலயும் சரி, சம்திங் கோஸ் ட்ரெண்டிங், எவ்ரிபடி does the same. I also did the kitchen tour and the fridge tour and the kitchen and the fridge tour only after it was already a part of my plan, but I did that much later. I wanted to do the kitchen tour in September, October. But for other things, I was giving some attention, and where a video was I had to go into the Big Boss house. I couldn't give that attention. When I came back, I said, why not do this? And we did it. I think all of us do it. What's the big deal here? Mine is different from yours, illa? Exactly. So everybody sees one thing which is nalla பண்றாங்க, so like they are doing it good. Okay, நம்மளும் அதே கான்செப்ட்ல we do because they are all creating content. So that's different நான் சொன்னேன். உங்களுக்கு content நீங்க பார்க்காதீங்கன்றேன். எதுக்கு ட்ரோல் பண்றீங்க? Exactly. பார்க்காதீங்க. இல்ல like that even the troll நான் தான் சொன்னல, நான் ஃபர்ஸ்ட் அந்த வீடியோ ஸ்டார்ட் பண்ணும்போது சொன்னேன். I was like உங்க வீடியோ எடுத்து பிரியாணி மேன் was trolling the entire thing. I enjoyed watching that. எனக்கு எங்க பிடிக்கல அப்படின்னு சொன்னா my own thing where I hated was where this view thing and this thing came. ஏன்னா அது ஒரு ஹிப்போக்ரசி மாதிரி தெரிஞ்சது. ஏன்னா இப்ப பிரியாணி மேனை பாக்குற ஒருத்தங்க, பிரியாணி மேன் has a set sort of subscribers and he has a set sort of things. புதுசா வரவங்க வந்து பிரியாணி மேனோட பெட்டராவே கான்டெக்ட் பண்ணலாம், பெட்டராவே ரோஸ்ட் பண்ணலாம். ஆனா அவருக்கு ரீச் கிடைக்கல அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து வருத்தப்படலாம். இட் பிகேம்ஸ் அ ஜெலசி திங். அவர மாதிரி என்னால ஆக முடியலையே, இப்ப இவங்க வந்து இவங்கள மாதிரி என்ன ஆக முடியலையே அப்படின்ற ஒரு விஷயமா தான் எனக்கு அதை பட்டுச்சு. நான் அவர்கிட்ட பேசினேன் ஜேசன். I went on a live with him also some time back. அவனுக்கு ரொம்ப ஆனஸ்டான ஒரு வரி என்னன்னா, நம்மளுடைய 4th பாயிண்ட் தான், சோலோ கிரியேட்டர்ஸ் இருக்கிற இடத்துல நீங்க ஏன் வந்துட்டீங்க அப்படினு நான் அவர்கிட்ட அதை எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன். அந்த பார்ட் நம்ம இப்ப பேசலாம். ஏன்னா அதுதான் நான் முக்கியமா பேசணும்னு நினைச்சேன். ஏன்னா the whole main point of this is I think we have clarified the whole part behind the strikes and behind this thing. I'm again reiterating, mine is a lifestyle channel with 70% female following. Second, again I'm telling you, second very very important, காப்பிரைட் ஸ்ட்ரைக் சும்மா விளையாட்டுக்காக எல்லாம் கொடுக்கல. அபியூசிவா கேவலமா பேசினவங்களுக்கு கொடுத்தேன். அதுக்கப்புறம் அது எக்கச்சக்கமாயி டீசன்சியோட லைன் தாண்டினதுக்கு அப்புறம் சோஷியல் மீடியால யூடியூப்ல அச்சுமா ஸ்ட்ரோல் வந்துச்சுனாலே ஸ்ட்ரைக் கொடுங்கன்னு சொன்னேன். அது நான் சொன்னேன். ஐ டோன்ட் ரிக்ரெட் இட். ஏன்னா நான் கன்ஸ்ட்ரக்டிவா வேலையை பார்த்துட்டு இருக்கிற டைம்ல எவன் அசிங்கப்படுத்தினாலும் பார்த்துட்டு இருக்கிறதுக்கான டைம் இல்ல. அதனால அதை சொன்னோம். அதுக்கப்புறம் ஐ ஆல்சோ கான் அவுட் டுடே அண்ட் ஸ்போக்கன் டு ஆல் தீஸ் கைஸ் அண்ட் செட், இஃப் யூ திங்க் யுவர் கான்டென்ட் இஸ் நாட் லைக் தட், ப்ளீஸ் மேக் an appeal and you can make a copyright strike appeal. Please remember that. யாரு தப்பு பண்ணாலும் தோணுச்சுன்னா நம்ம அப்பீல் இது பண்ணோம்னா யூடியூப் will say நீங்க டைரக்டா அந்த கோர்ட் ஆஃப் லால பாத்துக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு they set another reply mail நினைக்கிறேன். because somebody sent me that other message also. அவங்க ரிப்ளை பண்ணிட்டு அவங்க அந்த வீடியோ இது தூக்குறத வந்து திரும்ப ரீஇன்ஸ்டேட் பண்ணிட்டு உங்களுக்கு இதுக்கப்புறம் பிரச்சனை இருந்துச்சுன்னா அதை லீகலா பாத்துக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு they will give another statement. Exactly. இப்ப நான் அந்த காப்பிரைட் ஸ்ட்ரைக் எடுத்துட்டேன்னா they will not allow me to give another copyright strike to that channel. Exactly. Yeah, so which means I am in a dangerous position. I understand. எனக்கு ஓகே. நான் இன்ஃபேக்ட் இன்னைக்கு 3 பேர் கிட்ட பேசினவங்க கிட்ட சொன்னேன், நீ ஒரே ஒரு மெசேஜ் மட்டும் எனக்கு அனுப்பிச்சு விட்டுரு. நான் என்னன்னு சொன்னேன், நீ எனக்கு அப்பாலஜி எல்லாம் கேட்க வேண்டாம், நீ சாரி எல்லாம் சொல்ல வேண்டாம். சொல்றது அக்கா, இட் வாஸ் நாட் இன் குட் டேஸ்ட்.
தவறான வார்த்தைகள் பயன்படுத்துறதுக்கு சாரியே வேண்டாம். தவறான வார்த்தைகள் பயன்படுத்தணும். இட் வாஸ் நாட் இன் குட் டேஸ்ட். ப்ளீஸ் எங்களோட காப்பி ரைட் ஸ்ட்ரைக் எடுத்து விட்டுருங்க. நீ ஒரு வார்த்தை சொன்னா நான் எடுத்துறேன், ஆனா எனக்கு ப்ரூஃப் வேணும். ஏன்னா நாளைக்கு திருப்பி நான் ஒரு காப்பி ஸ்ட்ரைக் ஒன்னு ரிலீஸ் பண்ண